Hi friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோல வந்து PG TRB எக்ஸாமுக்குரிய GK டெஸ்ட் क्वेश्चन தான் பார்க்க போறோம். அதனால TRB எக்ஸாமுக்கு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் டெஸ்ட் क्वेश्चंस வந்து தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம் 20 क्वेश्चन. இனிமே வந்து GK டெஸ்ட் क्वेश्चनும் வந்து கொடுக்க போறோம். சோ GK வந்து 30 டெஸ்ட் क्वेश्चन வந்து நம்ம கொடுக்க போறோம். ஏனா GKன்றது ரொம்ப பெரிய டாபிக், ரொம்ப நிறைய போர்ஷன்ஸ் வந்து இருக்கு. சோ அதனால GKல டெய்லி 30 क्वेश्चंस வந்து டெஸ்ட் எழுதி பார்த்தா தான் வந்து கரெக்ட்டா இருக்கும். GK னும்போது அதுல வந்து நமக்கு என்னென்ன வந்துருதுன்னா ஹிஸ்டரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், எகனாமிக்ஸ், ஜியோகிராஃபி, சயின்ஸ்ல வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே சேர்ந்து நம்ம ஜிகேவா நம்ம 30 क्वेश्चन வந்து டெஸ்ட் வந்து டெய்லி வந்து கொடுக்க போறோம். ஓகேங்களா? சோ ஆல்ரெடி தமிழ் டெஸ்ட் வந்து எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா சோ ஜிகே அதோட தொடர்ந்து வந்து கண்டினியூ பண்ணுங்க. டெட் எக்ஸாம் படிக்கிறவங்களும் இந்த டெஸ்ட் क्वेश्चन வந்து எழுதி பாருங்க. ஓகேங்களா? சோ கண்டிப்பா வந்து உங்களுக்கான வீடியோவும் இதுதான். சோ டெட்டுக்கு வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க, அந்த வீடியோ நாங்க படிக்கலாமான்னு கேட்டா தாராளமா படிக்கலாம், டெஸ்ட் எழுதி பாருங்க. ஓகேங்களா? ஸோ கொஷின் வந்து பார்க்கலாம். இன்னிலேருந்து ஜிகே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஆர்பி எக்ஸாம் படிக்கிறாங்க அப்படின்னா நம்ம சேனல் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகேங்களா? கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். இந்திய தொல்லியல் அளவீட்டு துறையின் முதல் அளவையர் யார்? இந்திய தொல்லியல் அளவீட்டு துறையின் முதல் அளவையர் யார்? ஆன்சர் சி, அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இரண்டாவது கொஸ்டின், வள்ளலார் சாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்கும் இலவச உணவகத்தை எங்கு வந்து நிறுவினார்? வள்ளலார் சாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்கும் இலவச உணவகத்தை எங்கு வந்து நிறுவினார்? ஆன்சர் சி, வடலூர்ல. மூணாவது கொஸ்டின், கட்சி தாவல் தடை சட்டம் எந்த அட்டவணையில் நீக்கப்பட்டுள்ளது? கட்சி தாவல் தடை சட்டம் எந்த அட்டவணையில் நீக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சி, 10வது அட்டவணையில். நாலாவது கொஸ்டின், குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மேய்த்தல் தொழில் புரிந்த பெண்ணின் பெயர் என்ன? குயிலி பற்றின உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மேய்த்தல் தொழில் புரிந்த பெண்ணின் பெயர் என்ன? ஆன்சர் ஏ, உடையாள். அஞ்சாவது கொஸ்டின், உத்திரமேரூர் கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் உள்ளது? உத்திரமேரூர் கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஆன்சர் சி, காஞ்சிபுரம் மாவட்டம். ஆறாவது கொஸ்டின், ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் ஒரு வாராந்திர பத்திரிகை தொடங்கியவர் யார்? ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் ஒரு வாராந்திர பத்திரிகையை தொடங்கியவர் யார்? ஆன்சர் சி, பண்டிதர் அயோத்திதாசர். ஏழாவது கொஸ்டின், கொரில்லா போர் முறையை கையாண்டவர் யார்? கொரில்லா போர் முறையை கையாண்டவர் யார்? ஆன்சர் டி, தீரன் சின்னமலை. எட்டாவது கொஸ்டின், மு. கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது பிற்படுத்தப்பட்டோர் நலன் குறித்து ஆராய்ந்திட யார் தலைமையில் குழு வந்து அமைத்தார்? மு. கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது பிற்படுத்தப்பட்டோர் நலன் குறித்து ஆராய்ந்திட யாருடைய தலைமையில் குழு வந்து அமைத்தார்? ஆன்சர் சி, சட்டநாதன் குழு. ஒன்பதாவது கொஸ்டின், உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை எது? உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை எது? ஆன்சர் சி, பக்ரானங்கல் திட்டம். பத்தாவது கொஸ்டின், யார் தம்மை கடவுளின் தூதர் என்று அறிவித்தவுடன் முண்டா இயக்கம் ஊக்கம் பெற்றது? யார் தம்மை கடவுளின் தூதர் என அறிவித்ததுடன் முண்டா இயக்கம் வந்து ஊக்கம் பெற்றது? ஆன்சர் பி, பிர்சா முண்டா. 11வது கொஸ்டின், இந்தியா திரும்பியவுடன் எங்கு வழக்கறிஞராக பணியாற்ற காந்தியடிகள் மேற்கொண்ட முயற்சி தோல்வியடைந்தது? இந்தியா திரும்பியவுடன் எங்கு வழக்கறிஞராக பணியாற்ற காந்தியடிகள் மேற்கொண்ட முயற்சி தோல்வியடைந்தது? ஆன்சர் பம்பாயில. 12வது கொஸ்டின், இந்தியாவில் மெட்ரோ ரயில் போக்குவரத்து முதலில் எங்கு தொடங்கப்பட்டது? இந்தியாவில் மெட்ரோ ரயில் போக்குவரத்து முதலில் எங்கு தொடங்கப்பட்டது?
ஆன்சர் டி கொல்கத்தா. அடுத்த கொஸ்டின், விடுதலைக்கு பின்னர் உருவாக்கப்பட்ட ஒரே அனைத்திந்திய பணி எது? விடுதலைக்கு பின்னர் உருவாக்கப்பட்ட ஒரே அனைத்திந்திய பணி எது? ஆன்சர் ஏ இந்திய வனப்பணி. 14வது கொஸ்டின், படுகதிரின் அதிர்வெண்ணை விட குறைவான அதிர்வெண் கொண்ட நிறமாலை வரிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? படுகதிரின் அதிர்வெண்ணை விட குறைவான அதிர்வெண் கொண்ட நிறமாலை வரிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? ஆன்சர் டி ஸ்டோக் வரிகள். 15வது கொஸ்டின், விழியானது ஏறத்தாழ எத்தனை சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட கோள வடிவம் அமைப்புடையது? விழியானது ஏறத்தாழ எத்தனை சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட கோள வடிவ அமைப்புடையது? ஆன்சர் டி 2.3 சென்டிமீட்டர். 16வது கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட சென்னையை சேர்ந்தவர்கள் மொத்தம் எத்தனை பேர்? இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட சென்னையை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர்? ஆன்சர் சி 22 பேர். 17, தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? தமிழ் மொழியின் தூய்மைவாதத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் டி மறைமலையடிகள். 18, வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது எந்த அமைப்பினுடைய முழக்கமாகும்? வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது எந்த அமைப்பின் முழக்கம்? ஆன்சர் சி ஆரிய சமாஜம். 19வது கொஸ்டின், இந்தியாவிற்கான ஆங்கில அதிகாரிகளுக்கு எந்த கல்லூரியில் பயிற்சி அளிக்கப்பட்டது? இந்தியாவிற்கான ஆங்கில அதிகாரிகளுக்கு எந்த கல்லூரியில் பயிற்சி அளிக்கப்பட்டது? ஆன்சர் சி ஹெய்லிப்ரி கல்லூரி. 20, மின்னோட்டத்தை அளவிட பயன்படும் அலகு எது? மின்னோட்டத்தை அளவிட பயன்படும் அலகு எது? ஆன்சர் வந்து அமீட்டர். 21, 7 துண்டு காட்சி பலகையில் பயன்படும் டயோடு அமைப்பொருள் எது? 7 துண்டு காட்சி பலகையில் பயன்படுவது எது? ஆன்சர் ஏ ஒளிமின் டயோடு. 22, தமிழகத்தில் கொண்டைக்கடலை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது? தமிழகத்தில் கொண்டைக்கடலை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது? ஆன்சர் கோயம்புத்தூர். 23, இந்தியாவில் நிறுவப்பட்ட முதல் வங்கி எது? இந்தியாவில் நிறுவப்பட்ட முதல் வங்கி எது? ஆன்சர் பி இந்துஸ்தான் வங்கி. 24, நீரில் மூழ்கி இருக்கும் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிய பயன்படுவது எது? நீரில் மூழ்கி இருக்கும் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிய பயன்படுவது எது? ஆன்சர் சோனார். 25, எந்த காலகட்டம் மதிப்பீட்டு ஆண்டு என அழைக்கப்படுகிறது? எந்த காலகட்டம் மதிப்பீட்டு ஆண்டு என அழைக்கப்படுது? ஆன்சர் டி ஏப்ரல் 1 அடுத்த ஆண்டு மார்ச் 31 வரை. 26, கேரளா மற்றும் கர்நாடகா கடற்கரை பகுதியில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு காரணம் என்ன? ஆன்சர் மாஞ்சாரல். 27, தோல் நோய் சிகிச்சையில் பயன்படும் ஐசோடோப்பு எது? தோல் நோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்கம் எது? ஆன்சர் ஏ கதிரியக்க பாஸ்பரஸ் 32. விழு மூடிக்கொள் பிடித்துக்கொள் என்பது எதுக்கான ஒத்திகை? விழு மூடிக்கொள் பிடித்துக்கொள் என்பது எதற்கான ஒத்திகை? ஆன்சர் நிலநடுக்கம். 29, 2025 ஆண்டிற்கான நிதி ஆயோக்கின் நிதிவள குறியீட்டில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? ஆன்சர் ஒடிஷா.
குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக எந்த நாட்டின் அதிபர் வந்து பங்கேற்க உள்ளார்? ஆன்சர் வந்து இந்தோனேஷியா. இந்த வீடியோவில் வந்து ஜிகே டெஸ்ட் கொஷின் 30 கொஷின் வந்து பார்த்தோம். ஸோ இன்னையிலேருந்து ஜிகே டெஸ்ட்டும் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நிறைய பேர் நீங்கள் கமெண்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக ஜிகே டெஸ்ட் கொஷின் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மார்னிங் பார்த்தீங்கன்னா ஜிகே டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். அதே மாதிரி ஈவினிங் அஸ் யூஷுவல் இப்போ நமக்கு தமிழ் டெஸ்ட் கொஷின் வர டைம் 7 மணிக்கு வந்து தமிழ் டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம சேனல் வந்து அப்லோட் ஆகும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெட் எக்ஸாம் அல்லது டிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.